மார்னிங் எலெக்ஷன் ரிசல்ட்டு 9 மணி இருக்கும்போதே பார்க்க வந்துட்டோம். அப்போ வந்து விசில் தாவேக்கா அவங்க வந்து 6ல் முன்னிலைமைன்னு வந்துச்சு. அப்படியே உட்காந்துதாங்க இருக்கிறோம், என்ன நடக்க போகுது ஹிஸ்ட்ரியில் அப்படின்ட்டு. என்னங்க யார் வின் பண்ணுவா? இப்போதைக்கு நிலவரம் பொறுத்த வரைக்கும் விஜய் தான் முன்னிலையில் இருக்கிறார். ஆமா, 99 தொகுதியில் இருக்கிறாரு. இன்னும் வந்து இது வரல, போட்டி வின் பண்ணிட்டாங்க, அது வரல, முன்னிலை நிலவரம் தான் வந்துருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். உண்மையா சொல்லணும்னா ட்ரெஸ் சேஞ்ச் கூட பண்ணல, காலையில அப்படியே உட்காந்துட்டு சாப்பாடு மட்டும் உலைய வச்சுட்டு உட்காந்து இருக்கிறோம். மணி 10 ஆயிடுச்சு. 1 ஹவரா இங்கதான் உட்காந்து தூக்கமே வரல எனக்கு. 5:30 மணி ஆயிடுச்சு நான் தூங்குறதுக்கு. பாத்துட்டு இருக்கிற பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலான்னு. அதிர்ச்சி என்னன்னா தாவேக்கா 100 தொகுதியில முன்னிலை இருந்தது. நான் பார்க்கும்போது நான் இப்பதான் எழுந்து வந்தேன். 100 தொகுதியில முன்னணி. நான் நினைச்சது என்ன ஆச்சரியமா இருக்குது. இது உண்மையாவே ஆச்சரியம். ஏன் ஆச்சரியம்னா முன்னிலை கூட வராது. இப்ப ஜெயிக்காது அப்பாற்பட்டது ஓகே, முன்னே கூட வரதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு சொன்ன தொகுதி வந்திருக்கு. அதுவும் இல்லாம இன்னொரு சர்ப்ரைஸ் ஏடிஎம்கே இருக்குது. ஏடிஎம்கே இருக்குதான் எனக்கு இன்னும் சந்தோஷமா போச்சு. சந்தோஷமா இல்ல, ஆச்சரியமா போச்சு. இல்ல எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா அவர் தான் ஒரு மீட்டிங் சொல்லியிருந்தாரு, உங்களெல்லாம் ஜெயிக்க வச்சது நான் தான், சாரி பாஸ் பண்ண வச்சது நான் தான், நீங்க வேற கட்சி போய் சுத்திட்டு இருக்கீங்க, கொரோனா டைம்ல யோசிச்சு பாருங்க அப்படி சொல்லிட்டு இருந்தாரு. ஒரே சிரிப்பா இருந்தது. எங்க பிரியாலா விஜய் சொன்னாரு, எல்லாம் விஜய் பேண்ட் சுத்திருக்கிறீங்க, உங்களை யார் பாஸ் பண்ண வச்சது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சொன்னாரு. 80 தொகையில ஜெயிச்சு வச்சுக்கிறாரு, முன்னில இருக்காரு. ஆச்சரியமா இது சந்தோஷமா இருக்காது ரொம்ப. அதாவது எப்படி சொல்றது, ரொம்ப பலமா இருந்து ஜெயிக்கிறத விட ஜெயிக்கவே முடியாதுங்கிறவங்க எல்லாம் முன்னில இருக்கிறாங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. அதாவது நான் சொன்னது தாவேக்காவை இல்ல, தாவேக்கா வந்து நிறைய பேர் ஜெயிச்சவங்க சொல்லியிருந்தாங்க. நான் சொன்னது ஏடிஎம்கேவை 81 தொகுதி முன்னிலையில இருக்காங்க. அது ஆச்சரியமா இருக்கு. நம்ம யார் வருவாங்க நினைச்சோமோ அவங்க பின்னணியில இருக்கிறாங்க. 3வது திமுக. நாங்க அதாவது பெரும்பான்மையா வந்தா இருப்பாங்க. ஆமா, பெண்கள் எல்லாம் அவங்களுதான். இப்போ நான் சொல்றேன், இது வரைக்கும் ரிசல்ட் வரல, ரிசல்ட் தெரியல, எப்பதான் மாறுமோ எனக்கு அதை பத்தில தெரியாது. இப்ப இருக்கிற நிலவரம் மட்டும் தான் சொல்லிருக்கிறோம். எனக்கு யார் வரணும் கிடையாது. யார் வந்தா நல்ல மக்களுக்கு நல்லது செய்யணும். ஃபர்ஸ்ட் இந்த போதைப் பொருள்லாம் ஒழிக்கணும். சாராய கடை மூடுறது இல்ல, நான் சொல்றது இங்க நிறைய வெளியரங்கமா நடந்துதான் இருக்குது. அவன் வந்து கஞ்சா கொடுத்துட்டு போறான், தெரியுதான் செய்யுது சொல்றான். நம்மளுக்கு எல்லாம் தேவையான நம்ம ஒதுங்கி இருக்கிறோம், அவ்வளவுதான். நானே இதெல்லாம் தெரியுது இல்ல, நம்மளே கஞ்சா கொடுக்கும் போது வீடியோ எடுக்கவான்னு சாமி கிட்ட கேட்பேன். நான் தான் சொன்னேன், அது இந்த மாதிரி லூஸ் தனமா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு திட்டி கூட்டு வந்தேன். ஒரு வாட்டி வரானுங்க, பைக்ல இருந்து குத்துத்தான் போறானு தைரியமா. போலீஸ்க்கு தான் தெரியாதா, சிசிடிவி கேமராவா இல்ல, ஊரெல்லாம் வச்சிருக்காங்க. காட்டுக்குள்ள கொண்டு வந்து குத்துட்டு போல, அவன் மெயின் ரோட்ல குத்துட்டு போறான். ஏன்னா என்ன பண்றது, அப்படி இருக்கு நாடு, அவ்வளவுதான். ஏன்னா குடுக்கற மேல தப்பு கிடையாது, எடுத்துட்டு வராம பாத்தீங்களா, அங்கேயே தடுத்துட்டா குடுக்கறதுக்கு வழி இருக்காது. அது மட்டும் நடக்குது. என்னன்னா போதை பொருள் எல்லாம் ஜோசப் சொன்னாமா, சைதாப்பேட்டை எல்லாம் அந்த ஊசி போட்டு இது பண்றாங்களா, அதுவே வந்துச்சா வெளிநாட்டுல இருக்கிறது. ஆமா, அதுதான். அது சொன்னா அப்படியே நிப்பானாமா 1 ஹவர் ஒரே இடத்துல எல்லாருமே. அது வாங்கி போட்டு காசு எதுமா, நம்ம ஒரு நாளைக்கு நம்ம சிங்கி அடிக்கிறோமாவா? அதுதான் ஒண்ணும் புரியல. ஒரு நாளைக்கும் காசு சம்பாதிக்க சிங்கி அடிக்கிறோம். காலையில வேலைக்கு போனா நைட்டு வருது, நைட்டு வந்தா காலையில போய் நைட்டு வந்தாதான் எனக்கு ஒரு 800 ரூபாய் கிடைக்குது வண்டி ஓட்டினா. எப்படி உங்களுக்கு அது காசு கிடைக்குது? அடிக்ட் ஆயிட்டு அந்த காசு என்ன வேணா பண்ணலாம். நாங்க இப்ப பிபிஎஸ் எல்லாம் முடிச்சிட்டு சாம் பஸ்ல 10,000 ரூபாய் வச்சுக்கிறாரு தெரியுமா உங்களுக்கு? 10 ரூபா தான் வச்சிருக்கோம். 10 ரூபாய் தான் வச்சிருக்கிறோம். நம்ம கிட்ட ஒரு 50 ரூபா 100 ரூபாய் சேருது, அவ்வளவு கஷ்டமா இருக்கு. இவனுங்க எப்படிதான் இவ்வளவு செலவு பண்ணி குடிக்கிறானுங்க, கஞ்சா அடிக்கிறானுங்க, ஒண்ணுமே புரியல எனக்கு. அது என்னன்னா போதைங்கிறது எப்படின்னா, போதை ஆயிடுச்சுன்னா அந்த பணம் தேவைக்காக என்ன வேணா பண்ணுவாங்க. அதுதான் பெரிய பிரச்சனை. பிச்சை கூட எடுப்பான். பிச்சை கூட பரவாயில்ல, யாருக்கும் தொந்தரவு இல்ல. எங்க கொள்ளாடிப்பான், கொலை பண்ணுவான், சைனா இருப்பான். ஏன்னா அவனுக்கு அது தேவை, போதை வேணும். இதுதான் அங்க போய் கொண்டு போய் விடும், கிட்டத்தட்ட மிருகம் மாரி ஆக்கிரும். அது அவன் சொன்னா யாருக்கும் புரிய மாட்டேங்குது. நான் விபிஎஸ்ல பசங்கிட்ட அதான் சொல்லி தருவோம், அங்க இருக்கிற பசங்களுக்கு. என்ன பண்ணாதீங்க பண்ண. ஏன் சின்ன பசங்களுக்கு என்ன தெரியும் நினைக்காதீங்க. அங்கேயே கூட சில பசங்க இருக்குது, 6வது 7வது 8வது படிக்கிற பசங்களே யாராவது ஒருத்தர் வந்து சிகரெட் பிடிச்சிருக்கான். சர்ச்சில் சொல்றேன், சர்ச்சு பாத்ரூம்ல போயிட்டு சிகரெட் பிடிச்சிருக்கான். சர்ச்சு பிள்ளைங்க கிடையாது, வெளியில பிள்ளைங்க. சர்ச்சு பசங்க இல்ல, வெளியே தானே விபிஎஸ்க்கு வருவாங்க. அந்த பிள்ளைங்க தான். அவங்க மட்டும் சின்ன பசங்க இல்லையா? அவங்க சின்ன பசங்க தானே. சிகரெட் குடிக்காம குடிச்சிட்டு வருதுங்க. 10th படிக்கிற 10th இருக்கிற பசங்க இப்படி
அது டோட்டலாக ஒரு லேபிள் குத்திடுறாங்க, இந்த ஏரியா பசங்க அப்படி இருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது சரிங்களா. அப்பா அம்மாவுக்கு தெரியும்ல, அப்பா அம்மா திருத்தலாம், அப்பா அம்மா நினைச்சா திருத்திருக்கலாம், விட்டுட்டாங்க அவ்வளோதான். அது கெட்டு போச்சு. ஏன்னா இவங்களே சரி இருக்க மாட்டாங்க. இவங்க வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா அதுதான் குழந்தைங்க வந்து வெளியே போகணும். குழந்தைங்க சொல்லி எந்த பிரச்சனையும் இல்லை, குழந்தைங்களை திட்டி என்ன பிரச்சனை சொல்லுங்க. நான் கூட அதான் பசங்க அடங்கல, பசங்க நான் திட்டவே மாட்டேன். அப்பா அம்மா தான் பொறுப்பு. ஒரு வயசு வரைக்கும் அப்பா அம்மா தான் ஃபர்ஸ்ட் பொறுப்பு, அதுக்கப்புறம் தான் மற்றவங்கலாம். ஏன்னா குழந்தை பிறக்கும் போது சீரட் குடிச்சுட்டு பிறக்கல, குடிச்சிட்டு பிறக்கல, அது பிறக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக தான் பிறகுது. ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு பிள்ளையை எடுத்து நீங்கள் தான் கெத்து வச்சுக்கிறீங்க. ஆனால் நம்ம பாஜக நம்ம நாட்டை இது பண்ணிடக்கூடாது, அதில் நமக்கு முன்னுரிமை. ஆனால் இப்போதைக்கு விஜய் வந்து முன்னுரிமை வந்தாலும் யாருக்கையாவது ஜாயின் பண்ணுற மாதிரி தான் வரும். இங்கே பாருங்க, முக முன்னிலையில் இருக்காரு இப்போ. ஆனால் 2230 ஓட்டில் தான் முன்னிலை இருக்கிறாரு. அது எப்போனோ மாறும் அப்படின்னு சொல்றாங்க. சொற்பதான் இருக்காரு அப்படின்னு. எடப்பாடி மட்டுமே, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டுமே 7000க்கு மேல இருக்காரு முன்னிலையில. இவங்க எல்லாம் கூட்டணி 6000க்கு மேல இருக்காரு பெரம்பூர்ல. விஜய் கூட்டணி வைக்கல. விஷயம் என்ன, விஜய் கூட்டணி இல்ல, தனியா நின்று இவ்வளவு வந்திருக்காருன்னா பெரிய விஷயம், ஆச்சரியமா விஷயம். நான் ஜோசப் நேற்று கேட்டா யாரா ஜெயிப்பாங்க, யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியல. ஆனா விஜய் ஒரு 10-20 வந்துட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா முதல் இதுல இவ்வளவு வந்துட்டா ரெண்டு சொல்லி சந்தோஷப்படுவேன்னு சொன்னேன். ஆனா நான் ஜோசப் சொன்னேன், ஒரு வேலை ஜெயிச்சிட்டா வச்சுக்கா ஹிஸ்டரியில எழுதப்பட்டுரும் அது அப்படின்னு சொன்னேன். ஹிஸ்டரி, அது ஹிஸ்டரி. ஏன்னா எம்ஜிஆர் தான் அப்படி இருந்தாரு. எம்ஜிஆர் சொல்லிட்டாங்க, எல்லாம் கிண்டல் பண்ணிருந்தாங்க, எல்லாம் சினிமாக்காரங்க என்னமா தெரியல. அது இப்ப மக்கள் வந்து சினிமாக்காரனோட ஓட்டு போட்டுருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனா அப்படின்னா கூட ஜெயிக்க வாய்ப்பு இல்லையே. சினிமாக்காரன் போட்டு ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. எத்தனை பேர் சினிமான ஒத்துப்பாங்க சொல்லு? 100ல 50 பேர் தான் சினிமா பாக்குறான். 50 பேர் சினிமா பாக்குறதுல என்ன இருக்குது? இப்ப 50 பேர் தான் சினிமா பார்ப்பான், அதுல 50 பேர் விஜய் பிடிச்சவன இருப்பான். இல்ல அப்படிலாம் கிடையாது. பாப்போம் என்ன நடக்குது, பாப்போமே. பாருங்க 100 வந்து விஜய் இருக்காரு, 80 எடப்பாடி இருக்காரு. ஆனா ஆச்சரியமா இருக்குல்ல. நம்ம எல்லாருமே ஜெபம் பண்ணிருக்கோம். இப்ப இன்னும் கொஞ்சம் அப்படி மாறிச்சுனா கூட எடப்பாடி கொஞ்சம் மேல வருவாரு. ஆனா என்னன்னா பெரும்பான்மை வர்றதுதான் தெரியல, அது என்ன ஆக தெரியல. டிஎம்கே இதுக்கு மேல வரதுக்கு சான்ஸ் இல்ல போலுது. 53 தான் முக்குறாங்க. ஆமா, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குவாரு. ஆண்டவர் என்ன சித்த வச்சிருக்காரு நமக்கு தெரியாது. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணோம், எல்லாருமே பண்ணோம். என்னங்க இதுக்கு மேல என்னதான் காட்டிக்கிறியா? நான் கட் பண்ணி போட்டு இருக்கேன், போட்டு இப்படி நீங்க சட்டை போட்டுட்டு வரணும். வீட்டுல எவையோ சட்டை போட்டுனே சுத்திட்டு இருப்பாங்க. சரி விடுங்க. நீ நைட்டி போட்டு சுத்திட்டு இருக்கிற. அப்படியே இது பாருங்க, நேற்று விபிஎஸ் எல்லாம் போயிட்டு வந்தோம்ல, அதுல கொடுத்த கிஃப்ட் பிள்ளைங்களுக்கு கொடுக்க வேண்டியது இங்க வச்சுருக்கிறோம். 2 பிள்ளைங்க வரல. அப்புறமா நேத்து எனக்கு கொடுத்தது, ஆமா முதலமைச்சர் பின்னல்ல தான் இருக்கிறாரு. முக ஸ்டாலின் உட்பட்ட 21 அமைச்சர்கள் பின்னடைவு போட்டிருக்காங்க. அதுதான் பிஸ்டி. இப்போ திமுக வந்து 40ல ஜெயிச்சிருக்குது அப்படின்னு வச்சா, அதுல காங்கிரஸ் 3 ஜெயிச்சிருக்குது, சில்லறையா ஜெயிச்சிருக்காங்க. இப்ப தாவேக்கா 99, 100 போட்டா அது 100 பேர் தாவேக்கா தான் ஃபர்ஸ்ட்ல இருக்குது. ஏன்னா அவங்க கூட்டணி கிடையாது, இவங்க எல்லாம் கூட்டணியில இருக்காங்க. இன்னைக்கு சாம் ஏங்க வேலைக்கு போகல, பயம்தான். எங்க இதுக்கு பட்டாசு வச்சிருக்காங்க. ஆமா, எங்க வீட்டு யாரு இந்திக்காரனுங்க, அவங்களுக்கு என்ன தெரியும், எது வெடிக்கிறாங்க தெரியும். பசங்க எல்லாம் வச்சிட்டு இருக்காங்க பட்டாசு. உனக்கு ஓட்டையில ஏடா வச்சிருக்கிறேன்னா விஜய் ஜெயிக்க போறாரு அப்படி சொல்லிட்டு வெடிக்கிறாங்க. குட்டி பசங்க எல்லாம் சேட்டு பசங்க காலையிலே வெடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அவனுங்க எல்லாம் வெடிக்கிறாங்க. நேத்து சர்ச்சில் ஒரு அப்ளை பண்ணானுங்க பாருங்க, தாவேக்கா குரூப்ஸ் ஒன்று டிவிக்கு குரூப்ஸ் அவனுக்கு பண்றானு விசில் எடுத்துட்டு ஒரு அமுக்கலாம். என்னன்னா ஒருவேளை ஜெயிச்சா கூட ஃபர்ஸ்ட் ஒரு தலைவருக்கு தொண்டர்கள் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் பிரச்சனை. குழந்தைத்தனமா விளையாட கூடாது, அவங்களுக்கு பொறுப்பு இருக்கு, அந்த பொறுப்பு தெரிஞ்சுக்கணும். அதுதான் தெரியல எனக்கு. தெரிஞ்சுப்பாங்க, தெரியாம போயிட போகுது. தெரிஞ்சாதான் அப்படியே கண்டினியூ பண்ண முடியும், இல்லைன்னா நிறைய பிரச்சனைகள் வரும் இடையில நாட்டுக்குள்ள. அப்ப முதலமைச்சர் அம்மா திரிஷாவா என்ன பண்றது? என்ன வச்சிருக்கீங்க அடுப்புல? பாலே வாங்கலையா? ஓகேங்க, சரி பாய் சொல்லுங்க. ஆமா, ஏசப்பா யாரும் செத்தமா வச்சிருக்காரோ அதான். ஆமா, லைவ் வந்துகிட்டே இருக்கிறோம். ஆமா, ஒருவேளை இது கூட ஹிஸ்டரியா இருக்குல்ல நான் பேசுறது. பாப்போம்.